ஒரு கட்சி ஆரம்பித்து கட்சியை ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வந்து அந்த கட்சியின் மூலமாக முதலமைச்சராவதற்கான வாய்ப்பு வைகோவுக்கு இல்லை. ஒருவேளை மன்மோகன் சிங் ஒருவேளை திமுகவில் இருந்திருந்து ஒரு நியமன பதவியை பெற்றிருக்க முடியுமா என்றால் முடியும். அதிமுகவில் இருந்து அது அல்ல, நியமன பதவியை பெற முடியும். அதான் அதிமுக கூட கூட்டணி இல்லை. இப்ப விஜய் அவர்களுக்கு நேரடியாக அவருடைய அரசியல் கட்சியிலிருந்து போறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேறு கட்சி மூலமாக, அது அதிமுகவோ திமுகவோ வேறு கட்சி மூலமாக ஒரு நியமனம் வரும்போது, அதாவது கட்சியில சேரணும், இன்னொரு கட்சியில போய் சேரணும். ஒரு கட்சியை துவக்கி வலிமை பெற வைத்து அதை போய் ஆட்சி கட்டிகளில் அமர வைக்கக்கூடிய ஜாதக வலிமை விஜய்க்கு இல்லை. இன்னொரு கட்சி கூட கூட்டணி சேரும் பொழுது விஜயால் முதலமைச்சராக முடியும். கூட்டணி சேர்ந்தாலும் ஒரு சுய கட்சியின் மூலமாக மேலே, நீங்க அதுக்காக தான் வைகோவை சொன்னேன்னா. வைகோ உங்களுக்கு அவர் எலெக்ஷனில் நிற்கும் போது அற்புதமான ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தபட்சம் அவர் எலெக்ஷன் ரிசல்ட்டுமே 10,000 ஓட்டு வாங்கியிருந்தார். அன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 10,000 ஓட்டு வாங்குவது என்பது பெரிய அரிதான ஒரு விஷயம். வாங்கியிருந்தார். அவ்வளோ பெரிய வெற்றிகரமாக இருந்தது. ஆனால் அவரால் அரசியலில் பெரிய அளவில் சர்வைவல் ஆக முடியலையே. ஏன் காரணம்? அந்த கிரக வலிமை இல்லை. அதே தான் விஜய்க்கு ஜாதகத்தில் இருக்கா? நீங்கள் வைகோவோட விஜயை நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. ஜாதகத்தில் நான் சொல்ல வரேன், திறமைகளில் வைகோ அவர்களை பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. விஜய் திறமையோட வைகோ விஜய் சொல்ல வர ஜாதகத்தில் நான் சொல்ல வர்றது திறமை. இவருக்கு அரசியல் தெளிவு, அரசியல் திறமை, கொள்கை தெளிவு, கொள்கை திறமை, அதே மாதிரி பார்லிமெண்ட்டுடைய அந்த அணுகுமுறை எல்லாம் அவருக்கு. தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்று, இலக்கியம் மீது இருக்கக்கூடிய பற்று, இந்த ஒரு நிலையோடு விஜயை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. விஜய்க்கு திறமை இருக்குது, சினிமாவில் திறமை. ஆனால் அரசியலுக்கு சினிமா திறமை மட்டும் பத்தாது. அப்போ அந்த அளவுக்கு இவர் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். விஜயால் முதலமைச்சரே ஆக முடியாது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நீங்கள் விஜயை நீங்கள் தூக்கி நிறுத்தணுங்கும் போது நீங்கள் விஜய் ரசிகர்கள் எல்லாம் என்ன எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை. ஆனால் விஜய் முதலமைச்சராக ஆவதற்கு, அவருடைய சொந்த கட்சி மூலமாக முதலமைச்சராக ஆவதற்கு அவருடைய ஜாதகத்தில் இடமில்லை. கூட்டணி சேர்ந்தால் சாத்தியம். கூட்டணி சேர்ந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் இடமில்லை. யாராவது மூன்றாவது ஒரு வேளை வேறு ஒரு கட்சியில் இணைந்து நீங்கள் போட்டி போட்டு இந்த தகுதிகளை எல்லாம் வளர்த்து கொண்டு அந்த அசுர சக்தி, ராகுவினுடைய அசுர சக்தியிலிருந்து வெளியே வந்து நீங்கள் உழைப்பு, சேவை, மனப்பான்மை இதையெல்லாம் கொண்டு வரும்போது வாய்ப்பு உண்டு.